வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைய காலத்தில் நமக்கு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி உள்ளிட்ட காரணிகள்லாம் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகளான போன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக இன்றைய நவீன யுகத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது யூவி ரேஸ், புற ஊதா கதிர்கள் நம்மளுடைய கண்களை அதிகமாக தாக்கும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வருது. இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் ப்ரெஷரை பில்ட் பண்ணி, அதாவது அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை வீக் ஆக்கிடும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும்ன்றதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை வழங்குது. இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையதை நமக்கு முன்னாடியே பாதுகாக்கும். அதாவது கண் பார்வையை ஆரோக்கியமாக வைக்கும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட இரும்பு சத்தை நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அது போல ஒரு உணவு தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பருப்பு. மேலும் மேங்கனீஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை முன்னாடியே குறைக்கும். அந்த வலியை ஏற்படாமலும் பாதுகாக்கும். இந்த சத்துக்கள் எல்லாமே பாதாம் பருப்புகளில் தான் இருக்கு. அப்புறம் அதுவும் இல்லாமல் பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நம்மளுடைய நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், குறிப்பாக கண்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இரவு நேரங்களில் தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததும் அந்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு சாப்பிட்ட முடினாலும் விரைவான மருத்துவன்மைகள் கிடைக்கும். கண் பார்வை கூர்மையாக நமக்கு வர ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு, கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளில் எடுத்துக்கொள்ளலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிடுவது தான் சிறந்ததுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி கிடையாதுங்க மக்களே. இப்போ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பச்சையாக எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை கூட ஜூஸாக எடுத்துக்கலாம். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிட்றது தான் சிறந்ததுன்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. சேலட்டாகவும் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் அது வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம அது மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ குறிப்பாக நம்மளுடைய உணவுகளில் கேரட்டை சமைத்து சாப்பிட்றது தான் ஆரோக்கியம். கேரட் மட்டும் கிடையாது, மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உமிழ்நீர் வழியாக அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படும். உணவுகள் விரைவாக நமக்கு செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும். ஸோ கழிவுகள் விரைவில் வெளியேற்றப்படும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடலாம். நமக்கு வேணும் அப்படின்னா சேலட்டாகவும் ஜூஸாக கூட வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கு. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்கு. இந்த லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து செல் சிதத்திலிருந்து நமக்கு இந்த பச்சை இலை காய்கறிகள் பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. அதனால நம்ம கேழ்கீரை,
கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூட வந்து சீமை சுரைக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம தொடர்ந்து தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். கீரைகளாக இருந்தால் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம். காய்கறி சூப்பெல்லாம் டெய்லி நம்ம மாலை வேலைகளில் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், காலை வேலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற பழங்களில் வந்து பார்த்தோம்னா கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தொடர்ந்து தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய கண் அலர்ச்சி, கண் வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி செய்யும். ஸோ டெய்லி நம்மளுடைய உணவுகளுக்கு அப்புறம் சிட்ரஸ் பழங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போட கிடையாது. வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக்கலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு. அப்போ வந்து குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உலர் கண்கள், அந்த ட்ரை ஐஸ் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ மீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு. அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவோடு எண்ணெய் சேர்த்து சாப்பிடணும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம முட்டை எந்த வடிவத்தில் வேணால் எடுத்துக்கலாம், அது நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடாது. முட்டை வந்து நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளாக, அதாவது வேய்ச்ச முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அது போல் சாப்பிடலாம். முட்டை குழம்பாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் முட்டையை வந்து நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பச்சையாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டை, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கொள்ள முட்டை, எண்ணெயில் வந்து வறுத்த பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்கள் இருக்கக்கூடிய முட்டையெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்வது நமக்கு நன்மைகள் கிடையாது, தீமைகளை தான் கொடுக்கும். ஸோ நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை உப்பு சேர்த்து சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. மதிய உணவுகளில் நீங்கள் முட்டையை சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கும் பலம் கிடைக்கும், கண் பார்வை கூர்மையாக இருக்கும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ முட்டை கண் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும், நமக்கு வந்து இந்த கண் கருவளையங்கள் அது மாதிரி எதுவும் வராமல் பாதுகாத்துக்கும், சுருக்கங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். நமக்கு வந்து மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை வந்து அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரி செஞ்சிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால ஊட்டச்சத்து அதிகமாக கண்களுக்கு தரக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் வழக்கமான நடவடிக்கைகள் நிறைய மேற்கொள்ளுங்க. நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.